ஒரு அற்புதமான மேட்ச் அப்படின்னே இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம சொல்லலாம் நண்பர்களே. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னோ வந்து ஒரு கட்டத்தில் வந்து நானே யோசித்தேன், அது 110க்குள்ளேயே ஆல் அவுட் ஆகிடும் அப்படின்னு நினைக்கும் பொழுது பதோனி சூப்பராக, பதோனியும் அது கூட ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஆனார், சூப்பராக ஆனாங்கங்க. ஆனால் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க பவர் பிளே நல்லா தான் யூஸ் பண்ணாங்க. இவர் அவுட் ஆனால் கூட, டிகாக் அவுட் ஆனால் கூட ராகுல் ரொம்ப நல்லா தான் ஆடினார். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு டெல்லியில் அவர் செமையான ஒரு பவுலிங் நண்பர்களே. யார்? குல்தீப் யாதவ் 3 விக்கெட்டு, அதுவும் ஒரே ஓவரில் தூக்குறாரு. ஸ்டாய்னஸையும் ஃபஸ்ட்டு பால் 0 போல்டு நிக்கோலஸ் பூரன், அதுக்கப்புறம் ராகுலையும் தூக்குறாரு. அங்கேயே மேட்ச் முடியுது அப்படின்னு தான் நம்ம நினச்சோம். ஆனால் ஆயுஷ் பதோனியும் அக்ஷத் கான் அவங்க 2 பேரும் சூப்பராக ஆடினாங்கங்க. ஏன்னா இவங்க 160 ரன் அடித்தா இவங்க தோக்கவே மாட்டாங்க அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் இருக்கு இல்லையா. ஆனால் அதுக்கு என்ன காரணம்னா, நமக்கு மயங்க் யாதவ் இருக்கணும், அவர் தான் இன்ஜுரி ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்களா, அப்புறம் எப்படி ஜெயிக்க முடியும்? எனவே இப்போ டெல்லி ஜெயித்தது இந்த புள்ளிப்பட்டியலில் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவ். நமக்கு அதாங்க தேவை. ரிஷப் பண்ட் நல்லா ஆனார், ஓகே. ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, கேஎல் ராகுல் வந்து அந்த குல்தீப் யாதவனுடைய பந்து வீச்சில் வந்து அவர் நாட் அவுட்னு அவர் நினச்சார். அதுக்கு ரிவ்யூ எடுத்தார் ரிஷப் பண்ட், அது சக்ஸஸ் ஆச்சு. அதெல்லாம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் 2வது வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்கங்க. இப்போ கடைசி இடம் ஆர்சிபிக்கு தானே. ஐயோ அவையா அந்த அணி, அதுக்கு ஏன்டா விராட் கோலியை போட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க ஒவ்வொரு முறையும் அப்படின்னு ரசிகர்கள் சொல்கிறாங்க.